வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. என் அப்பன் சிவபெருமானின் அருளால நந்தியம் பெருமானை பற்றி இன்று அனுபவிப்போம். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படின்னு சொன்னாலே நந்தியம் பெருமான் மட்டும்தான் அப்படி திளைத்து கொண்டிருக்கிறார், ஆனந்தத்திலும் மகிழ்ச்சியிலும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிவனை அவர் வணங்கியதுனால, தீவிர சிவபக்தரா இருந்ததுனால சிவமாகவே மாறிவிட்டார் நம்ம நந்தியம் பெருமான். அதனால அவர் எப்பவுமே ஆனந்தமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருந்துருக்கார். அவரை போல நம்ம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த எம்பெருமான் சிவபெருமான எப்பவும் ஆழ் மனதில் நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அதனை நமக்கு, மக்களாகிய பக்தர்களாகிய நமக்கு சொல்றதுக்கானவர் தான் நந்தியம் பெருமான். அவரை பற்றி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சிவனை அடைவது அப்படிங்கிறத நமக்கு நந்தியம் பெருமான் தான் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க. அப்படி நந்தியம் பெருமானின் இந்த அருளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்கள் முதன் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நந்தியம் பெருமானை சென்று வணங்குவோம். திருமூலர் அவர்கள் நந்தியம் பெருமானுடைய பக்தியினால நமக்கு என்ன கிடைக்குங்கிறத பாடல்ல சொல்லியிருக்கார். எப்படி அப்படின்னா, நந்தியின் அருளாலே மூலனை நாடி நந்தியின் அருளாலே சதாசிவம் ஆயினேன், நந்தியின் அருளாலே மெய்ஞானத்தை நன்னினேன், நந்தியின் அருளாலே நான் இருந்தேனே, நந்தியின் வழிகாட்ட நான் இருந்தேனே அப்படின்னு திருமூலரே நந்தியின் பெருமைகளை, நந்தியின் சிறப்பை நமக்கு சொல்லியிருக்கார். ஏன்னா நந்தியின் அருளால தான் அவரே சதாசிவம் ஆயிட்டார். சதா சர்வ காலமும் சிவனையே நினைத்து கொண்டிருக்கும் நந்தியை நாம் போற்றுவதால், வணங்குவதனால் நாமும் சதாசிவம் ஆயிடலாம். சதாசிவம் அப்படின்னா எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய சிவபெருமான் சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டிருப்பவர்களையும் சிவனாகவே ஆக்கி விடுவார் அப்படின்னு சொல்றதுதான். சதாசிவம் ஆயினேன் அப்படின்னு திருமூலரே சொல்லியிருக்காரு பாருங்க. நந்தியம் பெருமான் சிவபெருமானின் கட்டளைய இம்மை கூட மாற்றாம அதே போல செய்யக்கூடியவர். எப்படி அப்படின்னா, இந்த பேராழி உலகத்தையே அழிக்கும் போது நீ உள்ளே வராமல் பாதுகாத்துக்கொள், இந்த பக்தர்களை, இந்த மனிதர்களை, இந்த உயிர்களை காப்பாற்றுவதற்காக நீ வாசலை நோக்கி இரு, பேராழி விடாமல் பார்த்துக்கொள் ஆணையிட்டார். அதற்காக வெண்ணாகரத்துல வாசலை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்காங்க நந்தியம் பெருமான்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல ஞான சம்பந்த பெருமானுக்காக முத்து பல்லாக்கு இல்லை அவரை கூட்டின்னு வரும்போது, ஏன்னா உச்சி வெயில் காலத்துல அவர் வரார், அப்ப கொஞ்சம் தள்ளி இரு அப்படின்னு சொன்னோடனே நந்தியம் பெருமான் நேரம் சிவபெருமான தானே பார்த்துட்டு இருப்பார், இங்க மட்டும் கொஞ்சம் தள்ளி இருப்பார். அதே போல நந்தனார் சிவபெருமான பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் வேண்டி பாடும்போது உடனே சிவபெருமான் நந்திய கொஞ்சம் தள்ளி இரு குழந்தாய், ஏன்னா என்னுடைய பக்தன் என்னை வணங்கணுங்கிறதுக்காக நந்தனார் தவிச்சுட்டு இருக்கான், நீ கொஞ்சம் தள்ளி இருந்து அவருக்கு தரிசனம் பண்ண விடு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சிவபெருமான் பக்தர்களுக்காக நந்தியம் பெருமானையே கொஞ்சம் நகர்ந்து இரு, கொஞ்சம் திரும்பி உட்கார்ந்துக்கோ அப்படின்லாம் சொல்லியிருக்காருன்னா, பக்தர்கள் மேல சிவபெருமான், அதாவது சிவனடியார்கள் மேல சிவபெருமானுக்கு என்ன ஒரு அன்பு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். இதைத்தான் திருமூலர் சொல்றாரு, நந்தி அருளாலே சதாசிவம் ஆயினேன். எப்படி சதாசிவமா ஆயினேன் அப்படின்னா, சதா சர்வகாலமும் சிவபெருமான வணங்கிக்கிட்டே இருக்கணும்,
அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த சதா சிவமா ஆக முடியும். சதா காலமும் சிவத்தை வணங்குவதனாலே நாம் சதா சிவம் ஆகலாம். இதத்தான் நந்தியம் பெருமாள் எப்பவுமே செய்துருக்கார். அப்படி ஒரு உன்னதமான சிவ பக்தன் இருந்தார். அந்த சிவபக்தனுக்கு தீவிர சிவபக்தன் ரொம்ப காலமா அவருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லை அப்படின்ன உடனே அவர் சிவபெருமான்கிட்ட வேண்டாரு. என்ன சொல்லி வேண்டாருன்னா, அவருக்கு இறப்பே இல்லாத மகன் வேண்டும் என்று வேண்டார். இறப்பே இல்லாத மகன் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பி அவர் பக்தியா இருந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் அவரு வயல்வெளியில அவர் தனது அந்த பணிகளை, வயல் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பூமிக்குள்ள இருந்து அவர் ஏறு உழுதுன்னு இருக்கும் போது, வயல் வேலை பண்ணிட்டு இருக்கும் போது பூமிக்குள்ள இருந்து அழகான ஒரு குழந்தை, ஒரு ஆண் மகவு எழுந்து நின்று அப்படியே 1000 சூரியன் இருப்பது போல அப்படி ஒரு சிரிப்புடன் பல 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 என்று அப்படி இருந்தாங்க. அந்த அந்த குழந்தைய பார்த்த உடனே ரொம்ப மனசுக்கு பிடிச்சு போச்சு அவருக்கு. அந்த மகா சிவபெருமானின் தீவிர பக்தரான அந்த மகா பக்தருடைய பெயர் ஷீலாதர். ஷீலாதர் என்ற அந்த மகா சிவனுடைய தீவிர பக்தர் இந்த குழந்தைய பார்த்த உடனே, என்ன இவ்வளவு பிரகாசமான ஒளியுடன், முகத்துல நல்ல தேஜஸுடன் இப்படி ஒரு குழந்தை இந்த வயல்ல இருந்து வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி கொஞ்சி நல்ல ஒரு அழகான அமைப்புடன் அந்த குழந்தைக்கு எல்லாம் கொடுத்து ரொம்ப செல்லமா, ஆசையா, பாசமா வளர்த்துட்டு வர. அந்த பையன் பிரகாசமாகவும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருந்ததுனால அந்த பையனுக்கு பேரே நந்தி அப்படின்னு வைத்து வளர்த்து கொண்டு வர்றாரு. அப்படி வளர்த்து கொண்டு வரும்போது ரொம்ப செல்லம். ஏன்னா காணாது கிடைத்த ஒரு குழந்தை இல்லையாமே. அதனால நந்திக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கிறாரு. அதே அளவு நந்தியும் நல்ல அறிவுடனும் பண்புடனும் அப்படி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கான். கல்வி கேள்விகளிலும் சிறந்து ஸ்ரீநாதருக்கு எப்படி ஒரு மகன் வேணும்னு கேட்டாரோ அதே போல ஒரு மகனா ரொம்ப அழகா வளர்ந்து வந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல 2 மகன்கள் வராங்க. யாரு அப்படின்னா வருணன், மித்ரன் அப்படின்னு 2 மகான்கள் வராங்க. வந்து ஸ்ரீநாதராகிய தீவிர சிவபக்தராகிய அவர்கிட்ட, உன்னுடைய மகன் நந்தி தேவனுக்கு ஆயுள் முடியும் நேரம் வந்துருச்சு, இத நீ எப்படி காப்பாற்றி வைத்துக் கொள்வாயோ நந்திய? ஏன்னா எங்களுடைய ஞான திருஷ்டியில பார்க்கும்போது நந்திக்கு இந்த மாதிரி அவனுக்கான காலம் முடியும், காலன் வரும் காலம் வந்து விட்டது, அதனாலதான் உனக்கு முன்னெச்சரிக்கையா சொல்ல வந்திருக்கும்னு சொல்லி அந்த வருணன், மித்திரன் ஆகிய 2 மகான்களும் நம்ம ஸ்ரீநாதர்கிட்ட சொல்லிடுறாங்க, தீவிர சிவபக்தர்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே இதை சொன்ன உடனே அவரு ரொம்ப மனசுக்கு வருத்தமா போச்சு. சிவபெருமானின் அருளால எனக்கு இறப்பே இல்லாத ஒரு மகன் வேண்டும்னு கேட்டிருந்தனே, இப்ப இந்த டயத்துல இந்த சமயத்துல இப்படி இந்த மகான்கள் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நந்தி கிட்டையே கூப்பிட்டு, நந்தி உனக்கான நேரம் வந்துருச்சேன்னு சொல்லி இந்த மகான்கள் சொல்றாங்க, நான் என்ன செய்வேன்? இறப்பில்லாத ஒரு மகன் வேணும்னு தானே நான் ரொம்ப வேண்டி சிவபெருமான்கிட்ட கேட்டதுனால நீ கிடைச்ச எனக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு முடிவு அப்படிங்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு நந்தி அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கலங்கி போய் நின்னாரு. அப்படி கலங்கி போய் நிற்கும் போது இந்த நந்தியம் பெருமான் நந்தி சொல்றாரு, இவனே அப்பா எதற்கு நீங்க கலங்குறீங்க? சிவபெருமானின் அருளால தானே நானே உங்களுக்கு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த சிவபெருமான் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சிவபெருமானை நோக்கியே தவம் செய்ய போகிறேன். அப்படி தவம் செய்யும் போது கண்டிப்பா நல்லதா நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஸ்ரீநாதருக்கு அவர் ஆறுதல் சொல்லிவிட்டு அவர் போய் தவம் பண்றாரு. சிவபெருமானை நினைச்சே
தவம் பண்ணும்போது சிவபெருமான் வந்து உன்னுடைய தவத்தை, உன்னுடைய வயதை விட மீறிய இந்த தவத்தை நான் மெச்சினேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே நந்தி சொல்றாப்ல, என்ன சொன்னார் தெரியுமா? சிவபெருமானே, என்றும் உங்களை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், நான் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். சிவபெருமானை என்றும் எந்த இடத்திலும் நீங்கள் இருக்கும் இடத்தில் எல்லாமே உங்களை கண்டுகொண்டே இருக்க வேண்டும், நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது ஒண்ணுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுகிட்ட வேண்டி கேட்டுக்கிறார். அவரும் அந்த வரத்தை தரார். நான் எந்த இடத்துல எல்லாம் இருக்கேனோ அந்த இடத்துல எல்லாமே நந்தியாகிய நீ என்னுடனேயே இருப்பார், என்னை பார்த்து கொண்டே இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான். நல்ல வரத்தை அவர் தவம் இருந்து வாங்கிட்டார் நந்தி. அதனால எல்லா இடங்களிலும் இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம், அவருடைய வரம் பெற்றதுனால, சிவபெருமானின் வரம் கிடைத்ததுனால அவரு எல்லா கோவில்களிலும் சிவபெருமானை நோக்கியே அமர்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை சிவன்கள், எத்தனை நந்திகள், அத்துணை சிவபெருமானுக்கும் அத்துணை நந்திகள். ஒரே சிவபெருமான் ஒரு மூலவர் இருந்தா கூட அங்க 2, 3 நந்திகள் இருப்பாங்க மூலவரை நோக்கி. நாம கோவில்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா? அப்படி இந்த ஞானத்தை எல்லாம் பக்தர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் நந்தியம் பெருமானாக ஆகிவிட்ட நந்தியினுடைய வேண்டுகோளே. அதனாலதான் நாம முதல்ல நந்திகிட்ட கேட்டுண்டு, நந்திக்கு பார்த்துட்டு வணங்கிட்டு அப்புறம்தான் நம்மளுடைய மூலனாகிய ஈசனையே சென்று பார்க்கிறோம். இதற்கான ஐதீகம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதனால அவரு நந்தியம் பெருமான் வந்து மக்களுக்கு, பக்தர்களுக்கு ஞான ஒளி காட்டி நம்ம ஈசனுடைய சென்று அடையறதுக்கு தேவையான ஆன்மீகத்தை நமக்கு மெய்யுணர்வை உணர்த்தி இயல்பா நாம எப்படி ஈசனை அடைவது அப்படிங்கிறத நந்தியம் பெருமான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதனாலதான் மகாகுரு அப்படின்னே கூட நந்தியம் பெருமான சொல்லுவோம். அப்படிப்பட்ட நந்தியம் பெருமான இனி வணங்கிட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு அப்புறம் ஈசனை வணங்குவோம் நாம. ஏன்னா ஈசனுக்கே, என் அப்பன் சிவபெருமானுக்கே மிகவும் பிடித்தவர் நந்தியம் பெருமான் தான். அதனாலதான் அவர் இருக்கும் இடத்தில் எல்லாமே நந்தியம் பெருமான் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாமும் நந்தியம் பெருமானின் மெய்யடி தாழ்ந்து அவரின் முடியிலேயே சதா சிவமாக ஆகுவதற்கு நந்தியின் அருள் நமக்கு கிடைக்கணும்னு வேண்டிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்த பதிவுல சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.